கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு முறை நமக்கு தெரியும், உலகத்தையெல்லாம் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து ஒரே வெற்றியை பெற்ற ஒரு மனிதன் கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர். நமக்கு தெரியும், அந்த அலெக்சாண்டர் 33 வயதிலேயே உலகத்தில் மகா அலெக்சாண்டர் அப்படி ஒரு பெரிய பட்டப்பெயர் அவர் கொடுக்கப்பட்டுச்சு. காரணம், அவர் போன இடத்துலலாம் அவருக்கு வெற்றி கிடைத்தது. அவர் தோல்வி என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு முறை அவரிடத்தில் ஒரு போர் வீரனை பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் விசாரணைக்கு கொண்டு வந்தார்கள். அவர் கேட்டார், என்னப்பா இவன் என்ன தப்பு பண்ணினான், இவன் நம்முடைய ஆள் அல்லவா, இவனை ஏன் விசாரணைக்கு கொண்டு வந்தீர்கள்? அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா, யுத்த களத்தில் இவன் பின்வாங்கி போனான், நாங்கள் எல்லோரும் முன்னேறி செல்லும் பொழுது இவன் பின்னால் ஓடிட்டான். அப்படி சொல்லும் பொழுது அந்த அலெக்சாண்டர் கேட்டார், எப்பா நீ யுத்த காலத்தில் முன்னேறி செல்ல வேண்டுமல்லவா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் பேசலை. முதல்ல அவன் மௌனமாக இருந்தான், தலையை குனிந்து கொண்டு இருந்தான். மறுபடியும் அலெக்சாண்டர் சத்தமாக கேட்டார், உன் பேர் என்னப்பா சொல்லு. லேசாக ஏதோ முணுமுணுத்தார். அப்போ அவர், என்னப்பா முணுமுணுக்கிறியே, உன் சத்தம், உன் பேர் என்ன? அவன் சொன்னான், என் பேரும் உங்கள் பேர் தான்னா. அப்படின்னு அர்த்தம், நானும் அலெக்சாண்டர் தான். இதை கேட்ட உடனே அலெக்சாண்டருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் சொன்னார், இந்த அலெக்சாண்டர் ஒரு நாள் முன்னால் வச்ச காலை பின்னால் வச்சது இல்லை, என் பேரை வச்சிருக்கிற நீ பின்மாற்றக்காரனாய் போய்விட்டாய். அதனால் ஒன்று நீ உன் பேரை மாற்றிவிடு, இல்லைன்னா உன் வாழ்க்கையை மாற்றிவிடு. நல்ல வார்த்தை இல்லையா? ஒன்று பேரை மாற்று, இல்லைன்னா உன் வாழ்க்கையை மாற்று. நிறைய கிறிஸ்தவர்கள் நல்ல கிறிஸ்தவ பேரை வச்சுருப்பாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோவான், மத்தேயு, இப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பேருக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த பேருக்குரிய பொருளுக்கு ஏற்றாற் போல, அந்த பேருக்கு ஏற்ற புருஷனுடைய நபருடைய வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல உடைய வாழ்க்கையில் எதுவுமே காணப்படாது. அன்பானவர்களே, வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26 சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சீசர்களுக்கு முதல்ல அங்கே அவர்களுக்கு கிறிஸ்தவர் என்கிற பேர் வழங்கிற்று. கிறிஸ்தவங்க பேர் மற்றவர்களால் கொடுக்கப்பட்டது. அவன் கிறிஸ்து ப்ளஸ் அவன், கிறிஸ்து ப்ளஸ் அவள். அவன் இன்றைக்கு நம்ம கிறிஸ்துங்கிற பேரை வைத்திருக்கிற நாம் கிறிஸ்தவன்கிற பேரை வச்சிருக்கிற நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை போல, இயேசுவை போல நம்ம இன்னைக்கு பேசுகிறோமா, சிந்திக்கிறோமா, வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து